இந்த மாதிரி ஒரு அம்மாவை வந்துட்டு எங்கேயுமே பார்க்க முடியாது. இவங்களுக்கு வந்துட்டு வேற ஒரு ஆள் கூட அஃபேர் இருக்கும். ஆனா ரீசெண்டா இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுனால அந்த ஆளை வந்துட்டு மீட் பண்ணவே முடியல. அதனால எப்பெல்லாம் குழந்தை அழுவக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் பால்ல வந்துட்டு குழந்தைக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்றாங்க. இவங்களோட ஹஸ்பண்டும் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு நைட்டு லேட்டா தான் வருவாரு. அதனால இந்த மாதிரியே டெய்லி குழந்தைக்கு தூக்க மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பார்த்தா குழந்தைக்கு வந்துட்டு ரொம்ப ஜுரமா இருக்கு. வைஃபையும் காணும். அதனால ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வருவாரு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்துட்டு எதுக்காக சின்ன குழந்தைக்கு இந்த மாதிரி தூக்க மாத்திரை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாரும் இங்க கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. உங்களுக்கு சரியாவே ட்ரீட்மெண்ட் பார்க்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அங்க இருந்து தூக்கிட்டு வந்துருவாரு. இப்போ இவர் குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அவரோட வைஃபும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் வந்து நின்று பேசிட்டு இருக்கிறத பாப்பாரு. குழந்தைய பாத்துக்காம குழந்தைக்கு தூக்க மாத்திரை கொடுத்து இந்த மாதிரி தூங்க வச்சுட்டா அவங்க கூட போயிடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமா கோவம் வருது. அதனால அவரோட வைஃபையும் கொண்டுடுவாரு. போலீஸ்க்கு இவர் மேல சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களோட லவர் இருப்பார் இல்லையா, அவரோட ஹேர் சாம்பிள்ஸ் எல்லாம் கொண்டு போட்டுருவாரு. இப்போ போலீஸும் அந்த லேடியோட லவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இவர் அவரோட குழந்தைய தூக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிடுவாரு. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க.